அனைவருக்கும் வணக்கம். ஷேர் மார்க்கெட் சம்பாதிக்க முடியுமா? லாட்ரி வாங்கலாமா? செல்வந்த நான் வேணா கோடிகள் சம்பாதிப்பேனா? எதிர்காலம் எப்படி இருக்கும்? அனைவருக்கும் வணக்கம். இது மெர்க்குரி ஜோதிடம் 25. ஸோ உங்கள் கேள்வியெல்லாம் பார்க்கலாம். இது பாண்டிச்செல்வன் ஜாதகம் பார்ட் 3. பாண்டிச்செல்வன் ஜாதகம் பார்ட் 3. ஸோ இவர் கோடிகள் சம்பாதிக்கலாமா? இது ட்ரீம் லெவலில் சம்பாதிக்கலாமா? ஷேர் மார்க்கெட்டு, சூதாட்டம், ட்ரீம் லெவலில் சம்பாதிக்கலாமான்னு கேட்டிருக்காரு. ஸோ ட்ரீம் லெவல் ஷேர் மார்க்கெட்லாம் இதுக்கு வந்து செட் ஆகாது. ஸோ அதெல்லாம் நீங்கள் சம்பாதிக்க வேணாம். நீங்கள் எதுக்கு கேட்குறீங்க எனக்கு தெரியுது. ஏன்னா அடுத்து வந்து செவ்வாய் தசை முடிஞ்சோடனே ராகு தசை வரப்போகுது. செவ்வாய் தசை முடிஞ்சோடனே அடுத்து ராகு தசை வரப்போகுது. ராகு வந்து 2031 வரப்போகுது. ஸோ இந்த ராகு தசை வந்து 8ஆம் இடத்துல இருக்குது. ஸோ ஏற்கனவே சொல்லிட்டேன், செவ்வாய் தசையில் வந்து நீங்கள் வந்து நல்ல வருமானம் பார்ப்பீங்க. செவ்வாய் வந்து சுயசாரம் மாரி இருக்குது. உங்களுக்கு செவ்வாய் தசை குரு புத்தியிலேருந்து உங்களுக்கு நல்ல காலம் ஆரம்பிக்குது. செவ்வாய் தசை குரு புத்தியில் உங்களுக்கு நல்ல காலம் ஆரம்பிக்குது. ஸோ அதுலேருந்து நீங்கள் நல்லா சம்பாதிப்பீங்க. செவ்வாய் தசையில் நல்லா சம்பாதிப்பீங்க. லட்சங்கள் சம்பாதிப்பீங்க. செவ்வாய் தசை கடைசி புத்தியில், செவ்வாய் தசை சூரிய புத்தி, சந்திர புத்தியில் நல்ல லட்சங்கள் சம்பாதிப்பீங்க. நீங்கள் அரசு வேலை பார்க்கலாமா, தொழில் தொடங்கலாமான்னு கேட்டிருக்கீங்க. நீங்கள் செவ்வாய் தசையில் வந்து நீங்கள் வேலை மட்டும் பாருங்கள். செவ்வாய் தசை சூரிய புத்தியிலேருந்து நீங்கள் தொழில் தொடங்கலாம். செவ்வாய் தசை சூரிய புத்தியிலேருந்து நீங்கள் தொழில் தொடங்கலாம். இப்போதைக்கு செவ்வாய் தசை ஆரம்பித்த உடனே நீங்கள் வேலை மட்டும் பாருங்கள். செவ்வாய் தசை ஸ்டார்ட் பண்ண உடனே நீங்கள் வேலை மட்டும் பாருங்கள். கடைசி புத்தியில் வந்து நீங்கள் வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம். செவ்வாய் தசை சூரிய புத்தியில் 2030ஆம் ஆண்டு செவ்வாய் தசை சூரிய புத்தியில் நீங்கள் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். 2030ஆம் ஆண்டு ஜூன் மாதம் வந்து செவ்வாய் தசை சூரிய புத்தி. நீங்கள் அப்போ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ செவ்வாய் தசை ஸ்டார்ட் பண்ண உடனே நீங்கள் வேலை மட்டும் பாருங்கள். ஸோ செவ்வாய் தசை சூரிய புத்தியில் நீங்கள் பிஸ்னஸ் தொடங்கலாம் 2030ஆம் ஆண்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ராகு திசையில் நீங்கள் என்ன கேட்டிருந்தீங்கன்னா, ட்ரீம் லெவல் ஷேர் மார்க்கெட்டில் சம்பாதிக்கலாமான்னு கேட்டிருந்தீங்க. அதுக்கு வந்து 8ஆம் இடம், 12ஆம் இடம், 6ஆம் இடம் சுபத்துவமாக இருக்கணும். புதன் நல்லா சுபத்துவமாக இருக்கணும். ஸோ உங்களுக்கு புதன் சுக்கிரன் வந்து சுபத்துவமாக இருக்குது. உங்களுக்கு வந்து புதன் மற்றும் சுக்கிரன் வந்து சுபத்துவமாக இருக்குது. ராகுவோடு சேர்ந்தாலும் 8ஆம் இடத்துல இருந்தாலும், ஏன்னா சந்திர அதிக ஒளி வந்து புதன் மற்றும் சுக்கிரன் மேலே படுது. உங்கள் ஜாதகத்தில் வந்து சந்திர அதியோகம் இருக்குது. ஸோ சந்திர அதியோக ஒளி வந்து புதன் மற்றும் சுக்கிரன் மேலே படுது. ஸோ சந்திர அதியோக ஒளி அது வந்து புதன் மற்றும் சுக்கிரன் மேலே படுது அந்த ஒளி. ஸோ புதன் மற்றும் சுக்கிரன் வந்து சுபத்துவம் ஆகுது. ஸோ உங்களுக்கு புதன் மற்றும் சுக்கிரன் சுபத்துவம் 8ஆம் இடத்துல இருந்தாலும். ஸோ அடுத்து வர போகிற தசை வந்து ராகு தசை. என்ன கேட்டிருந்தீங்க, ட்ரீம் லெவல்னு ஷேர் மார்க்கெட்னு. ஸோ ராகு தசை வந்து 8ஆம் இடத்துல இருக்குது. லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல இருக்குது. ஸோ ராசிக்கும் 8ஆம் இடத்துல இருக்குது. ஸோ ராகு தசையில் ராகு எங்கே உட்காந்துருக்கான்னா கடக ராசியில் உட்காந்துருக்கு. ஸோ கடக ராசி வந்து ராகுவுக்கு நல்ல இடம். ஸோ ஏன் ராகுவுக்கு கடகராசி நல்ல இடம்னா, ராகு வந்து சர ராசியில் உட்காந்துருக்கு. ஸோ மேஷம், கடகம், துலாம், மகரம்லாம் சர ராசிகள். ஸோ அந்த சர ராசியில் ராகு உட்காந்தா ஓரளவு நல்ல பலன், இயல்பாகவே நல்ல பலன் இருக்கும். பொதுவாக ராகு பகவான் வந்து மேஷம், கடகம், துலாம், மகரத்தில் உட்காந்தா பொதுவாகவே நல்ல பலன். ஏன்னா சரராசி. ஸோ சரராசியில் ராகு உட்காந்தா அது இயல்பாகவே நல்ல பலன். ஸோ உங்களுக்கு லக்னம் மற்றும் ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகு பகவான் உட்கார்றாரு. ஸோ 8ஆம் இடம் வந்து பங்குச்சந்தை, நீங்கள் சொல்கிற மாதிரி புதையல் யோகம், ட்ரீமில் வேலை நிறைய சம்பாதிக்கிறது, நிறைய பணம் வருது, கோடிக்கணக்கான பணத்தை குவிக்கக்கூடியது 8ஆம் இடம். லாட்ரி யோகம் குவிக்கக்கூடியது 8ஆம் இடம். ஸோ 8ஆம் இடம் ஆக்டிவேட் ஆச்சுன்னா, ஒருத்தர் நல்ல ஆக்டிவேட் ஆச்சுன்னா அவங்களுக்கு வந்து நிறைய பணம் வரும். சம்பாதிக்காமலே உட்காந்த இடத்துல வந்து நிறைய பணம் வரும். அதான் 8ஆம் இடத்த வந்து புதையல் யோகம் சொல்கிறாங்க. புதையல் யோகம் தரக்கூடியது 8ஆம் இடம். ஸோ உங்களுக்கு 8ஆம் இடத்துல ராகு இருக்கார். அந்த ராகு வந்து புதன் மற்றும் சுக்கிரனோட சேர்ந்து சுபத்துவமாக இருக்கார். சந்திர அதியோகத்துலேயும் புதன் மற்றும் சுக்கிரன் வந்து சுபத்துவமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு ராகு சுபத்துவம் தான், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அந்த ராகு வந்து 8ஆம் இடத்துல இருக்கார். ஸோ அந்த ராகு வந்து 19 டிகிரியில் இருக்கார்.
புதன் வந்து 9 டிகிரியில் இருக்குது. சுக்கிரன் வந்து 27 டிகிரியில் இருக்குது. சந்திர அதிபத்திலையும் புதன் மற்றும் சுக்கிரன் சுபத்துவமாக இருக்குது. ராகு வந்து 19 டிகிரி, புதன் 9 டிகிரி, சுக்கிரன் 27 டிகிரி. ஸோ ராகு சுபத்துவமாக இருக்குது. ஆனால் அந்த ராகு வந்து நட்பு இந்த லக்ன யோகரோட ராகு வந்து லக்ன யோகரோட தொடர்பு கொள்ளுதா, இல்லைனா ராகு பகவான் வந்து லக்ன அவயோகரோட தொடர்பு கொள்ளுதான்னு பார்க்கணும். ஸோ இந்த லக்னம் உங்கள் லக்ன யோகர் யாருன்னா குரு, செவ்வாய், சூரியன். ஆனால் உங்கள் லக்ன அவயோகர் வந்து புதன் மற்றும் சுக்கிரன். ஸோ ராகு வந்து லக்ன அவயோகரான புதன் மற்றும் சுக்கிரனோட தொடர்பு கொள்ளுது. அது மட்டும் இல்லாமல் 8ஆம் இடத்துல மறையுது. ஸோ நீங்கள் கோடியெல்லாம் சம்பாதிக்க மாட்டீங்க, லட்சங்களில் சம்பாதிப்பீங்க. நீங்கள் லட்சங்களை தான் சம்பாதிப்பீங்க. அதுவும் நீங்கள் உட்காந்த இடத்துல சம்பாதிக்க முடியாது. கொஞ்சம் ட்ராவல் பண்ணி சம்பாதிக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கஷ்டப்பட்டு ட்ராவல் பண்ணி சம்பாதிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா உங்கள் தனுசு லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதி வந்து பாதக அதிபதி. ஸோ அந்த புதன் மகான் வந்து பாதக அதிபதி புதன் மகான் வந்து 8ஆம் இடத்துல இருக்குது, ராகுவோடு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தனுசு லக்கணத்துக்கு எதிரியும் சொல்லக்கூடியது சுக்கிரன். ராகு வந்து 6ஆம் அதிபதியான சுக்கிரனோட சேர்ந்திருக்காரு. தனுசு லக்கணத்துக்கு எதிரி சுக்கிரன், அந்த சுக்கிரனோட சேர்ந்திருக்காரு. 8ஆம் இடத்துல இருக்கார். சந்திர ஆதிபத்தில் புதன் மற்றும் சுக்கிரன் சுபத்துவம். ஸோ எதிரியோடு சேர்ந்துருக்கனால நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு வெளியே ட்ராவல் பண்ணி சம்பாதிக்கிற மாதிரி இருக்கும். ராகு வந்து கடக ராசியில் உட்காந்துருக்கு. கடக ராசியில் உட்காந்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் கடக ராசி வந்து ஒரு சரராசி. ஸோ நீங்கள் வெளியே போய் ட்ராவல் பண்ணி சம்பாதிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்க. வெளிநாட்டில் இருக்க காரணம் வந்து செவ்வாய் வந்து துலாம் ராசியில் இருக்குது. ஸோ செவ்வாய் வந்து துலாம் ராசியில் இருக்கிறனால துலாம் ராசி வந்து ஒரு சரராசி. ஸோ செவ்வாய் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வெளிநாட்டில் கொண்டு வந்து விட்டுருச்சு. ஸோ நீங்கள் வெளிநாட்டில் இருப்பீங்க. அதே சமயம் நீங்கள் உள்ளூருக்கு போவீங்க, உங்கள் சொந்த நாட்டுக்கும் போவீங்க. ஏன்னா 5ஆம் இடம் மற்றும் 9ஆம் இடம் சுபத்துவம். 5ஆம் இடம் மற்றும் 9ஆம் இடம் வந்து பூர்வீகத்தை குறிக்கக்கூடியது, சொந்த ஊர் மற்றும் பூர்வீகத்தை குறிக்கக்கூடியது. ஸோ உங்களுக்கு 5ஆம் இடம் 9ஆம் இடம் சுபத்துவமாக காரணத்தினால உங்களுக்கு வந்து நீங்கள் அப்பப்போ வெளிநாட்டுக்கு போவீங்க. அப்பப்போ நீங்கள் சொந்த நாட்டுக்கு வருவீங்க. ஸோ வெளிநாடு போவீங்க, சொந்த நாட்டுக்கு வருவீங்க. ஸோ அப்பப்போ நீங்கள் ட்ராவல்லே இருப்பீங்க உங்கள் லைஃப்பில். ஸோ நீங்கள் ராகு திசையில் ட்ராவல் பண்ணி நல்லா நிறைய சம்பாதிப்பீங்க. ராகு திசையில் கொஞ்சம் கஷ்டப்பட வைக்கும், சம்பாதிக்க வைக்கிறதுல. ஏன்னா நீங்கள் நிறைய ட்ராவல் பண்ணி வரும். நீங்கள் நிறைய ட்ராவல் பண்ணி சம்பாதிப்பீங்க. நீங்கள் வெளிநாடு போய் நீங்கள் பல நாட்டுக்கு போவீங்க. வெளிநாட்டுக்கு போய் நீங்கள் நிறைய சம்பாதிப்பீங்க. ட்ராவல் பண்ணி உங்களை சம்பாதிக்க வைக்கும். உங்களை வந்து உட்காந்த இடத்துல சம்பாதிக்க வைக்காது. நீங்கள் ராகு திசையில் நல்லா சம்பாதிப்பீங்க. நீங்கள் நிறைய ட்ராவல் பண்ணி சம்பாதிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஏன்னா ராகு வந்து சரராசியில் இருக்குது. உட்காந்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் ராகுக்கு வீடு கொடுத்த சந்திர பகவான் வந்து ரொம்ப சுபத்துவமாக இருக்குது. ராகுக்கு வீடு கொடுத்த சந்திரன் வந்து லக்னத்தில் இருக்கார், பௌர்ணமி சந்திரனாக இருக்கார், குருவோட வீட்டில் இருக்கார், குருவோட பார்வையில் இருக்கார். ஸோ ராகு திசையில் நீங்கள் நல்லா சம்பாதிப்பீங்க. ராகு திசையில் நல்லா ட்ராவல் பண்ணி நிறைய சம்பாதிப்பீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ராகுக்கு சாரம் கொடுத்த புதன் வந்து 8ஆம் இடத்துல இருக்கார். ஸோ நீங்கள் வந்து இந்த ட்ரீம் 11, ஷேர் மார்க்கெட்டு, ரம்மி அதெல்லாம் விளையாடவே கூடாது. நீங்கள் ட்ரீம் 11, ஷேர் மார்க்கெட்டு அப்புறம் அதெல்லாம் விளையாடக்கூடாது. ஸோ செவ்வாய் திசையும் சரி, ராகு திசையும் சரி நீங்கள் ட்ரீம் 11, ரம்மி, ஷேர் மார்க்கெட்லாம் பண்ணக்கூடாது. நீங்கள் ட்ரீம் 11, ரம்மி, ஷேர் மார்க்கெட்லாம் விளையாடக்கூடாது. பணத்தை அதில் ஷேர் மார்க்கெட்லாம் பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் ட்ரீம் 11, ஷேர் மார்க்கெட்டு, ரம்மிலாம் விளையாடாதீங்க. திரும்பி சொல்கிறேன், இந்த ஷேர் மார்க்கெட்டு, ட்ரீம் 11லாம் விளையாட வேண்டாம். ஸோ நீங்கள் நேர்மையாக சம்பாதிங்க. ஸோ உங்கள் ராகு திசை, செவ்வாய் திசைனா ட்ராவல் பண்ணி நல்லா சம்பாதிக்க வைக்கும். நீங்கள் லட்சங்களை சம்பாதிப்பீங்க. ஸோ ராகு திசையில் ட்ராவல் பண்ணி சம்பாதிப்பீங்க. உங்கள் செவ்வாய் திசை, ராகு திசைனா நல்ல திசை. செவ்வாய் திசை, ராகு திசை ரொம்ப ரொம்ப நல்ல திசை, நல்ல யோகமான திசை. ஸோ செவ்வாய் திசை, ராகு திசையில் ஷேர் மார்க்கெட்டு, ட்ரீம் 11லாம் விளையாட வேண்டாம். ஸோ நீங்கள் செவ்வாய் திசை, ராகு திசையில் நீங்கள் நல்லா சம்பாதிப்பீங்க.
செவ்வாய் தசை ராகு தசையில் நீங்கள் நல்லா சம்பாதிப்பீங்க. ஸோ நீங்கள் செவ்வாய் மற்றும் சந்திரன் சார்ந்த தொழில் பண்ணுவீங்க ராகு தசையில். ராகு தசையில் செவ்வாய் மற்றும் சந்திரன் சார்ந்த தொழில் பண்ணுவீங்க. ஏன்னா உங்களுக்கு செவ்வாய் சுபத்துவம். செவ்வாய் மற்றும் சந்திரன் சார்ந்த தொழில் நீங்கள் செய்வீங்க ராகு தசையில். ஸோ ராகு தசை நல்லா இருக்கும், நல்லா சம்பாதிப்பீங்க. ராகு தசையில் நல்லா சம்பாதிப்பீங்க. ஸோ ராகு தசை நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு திருமணம் எப்போன்னு கேட்டுறீங்க. ஸோ உங்களுக்கு 7ஆம் அதிபதியான திருமணம் வந்து எப்போன்னு கேட்டுறீங்க. திருமணம் ஸோ உங்களுக்கு 2030ஆம் ஆண்டு தான் திருமணம். எப்போனா செவ்வாய் தசை சூரிய புத்தியில் தான் திருமணம். செவ்வாய் தசை சூரிய புத்தியில் உங்களுக்கு திருமணம் 2030ஆம் ஆண்டு உங்களுக்கு திருமணம் நடைபெறும். செவ்வாய் திசையில் கடைசி புத்தியான சூரிய சந்திரன் புத்தியில் உங்களுக்கு திருமணம் நடந்துடும். செவ்வாய் திசை சூரிய புத்தியில் உங்களுக்கு திருமணம் நடந்துடும். உங்களுக்கு 31ஆவது வயசு திருமணம் நடந்துடும். உங்களுக்கு வந்து 31 வயசுலேயே உங்களுக்கு திருமணம் நடைபெறும். கொஞ்சம் லேட் மேரேஜ் பண்ணுங்கள். நீங்கள் கொஞ்சம் லேட் மேரேஜ் பண்ணுங்கள். லேட் மேரேஜ். ஸோ நீங்கள் லேட் மேரேஜ் பண்ணால் நல்லது. ஸோ லேட் மேரேஜ் இஸ் குட் ஃபார் யூ. உங்களுக்கு ராசிக்கு 7ல் சூரியனை, 5ஆம் இடத்துல சனி பகவான், குரு இருந்தாலும் சனி பகவான் இருக்கார். ஸோ 2ஆம் இடத்துல கேது இருந்து சனி பகவான் பார்க்குறாரு. ஸோ நீங்கள் லேட் மேரேஜ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் லேட் மேரேஜ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ உங்களுக்கு செவ்வாய் தசை சூரிய புத்தியில் உங்களுக்கு திருமணம் நடைபெறும். உங்களுக்கு 31 வயசுலேயே திருமணம் நடைபெறும். 31 வயசுலேயே உங்களுக்கு திருமணம் நடைபெறும். அது மட்டும் இல்லாமல் களத்திரக்காரனான புதன் பகவான் வந்து ராகுவோட கூடி சந்திர அதியோகத்தில் சுபத்துவமாக இருக்கார். ஸோ லேட் மேரேஜ் பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், களத்திரக்காரனான சுக்கிர பகவான் வந்து 8ஆம் இடத்துல மறைகிறாரு. 8ஆம் இடத்துல மறைஞ்சு ராகுவோட இணைஞ்சாலும் சந்திர அதியோக ஒளியில் சுபத்துவமாக இருக்கார். சந்திர அதியோக ஒளி வந்து புதன் மற்றும் சுக்கிரன் மேலே படுது. ஸோ புதனும் சுக்கிரனும் சுபத்துவமாக இருக்குது. அதான் சுக்கிரன் வந்து 8ல் மறைஞ்சாலும் ராகுவோட சேர்ந்தாலும் சந்திர அதிக ஒளியில் சுபத்துவமாக இருக்குது. சந்திர அதிக ஒளி வந்து சுக்கிரன் மேலே படுது. ஸோ லேட் மேரேஜ் பண்ணுங்கள். நல்ல வேளை உங்களுக்கு வந்து சுக்கிரதசை வரல. சுக்கிரதசை வந்தால் கொஞ்சம் பாதிப்பு இருக்கும். ஆனால் உங்களுக்கு வரப்போகிறது ராகு தசை. அந்த ராகு வந்து சுக்கிரனோட சேர்ந்துருக்காரு. அந்த ராகு வந்து சுக்கிரனோட சேர்ந்துருக்காரு. ஸோ ராகு வந்து சுக்கிரனோட சேர்ந்துருக்காரு. ஸோ சுக்கிரனோட காரகமான பெண்கள் அமைப்பு, பெண்கள், மனைவி, காமம், துணைவி, பெண்கள் சார்ந்த விஷயங்கள், மனைவி சார்ந்த விஷயங்கள், காமம்லாம் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ ராகு வந்து சுக்கிரனோட சேர்றதுனால பெண்கள் சார்ந்த விஷயங்கள், காமம், திருமணம், மனைவி இதெல்லாம் உங்களுக்கு ராகு திசையில் கிடைக்கும். ராகு திசையில் பெண்கள் சார்ந்த விஷயங்கள், காமம், மனைவி, துணைவி எல்லாமே கிடைக்கும் இந்த ராகு திசையில். ஏன்னா ராகு வந்து சுக்கிரனோட தொடர்பு கொள்கிறாரு. இருந்தாலும் ஒரு சில சிக்கல்கள் இருக்கும். ஏன்னா 6ஆம் அதிபதி சுக்கிரன். ஸோ ராகு திசையில் பெண்கள் சார்ந்த விஷயங்கள் கிடைக்கும், மனைவி கிடைப்பாங்க. ஆனால் அது கூட ஒரு சில சிக்கல் கிடைக்கும், ஒரு சில சிக்கலும் இருக்கும். உங்களுக்கு வந்து அந்நிய பெண் தான் அமைவாங்க. ஏன்னா 7ஆம் அதிபதியான புதன் வந்து ராகுவோட இணைஞ்சு சுபத்துவமாக இருக்குது சந்திர அதிக ஒளியில். அது மட்டும் இல்லாமல் களத்திரக்காரகனான சுக்கிரன் வந்து ராகுவோட சேர்ந்து 8ஆம் இடத்துல மறையுது. பொதுவாக களத்திரக்காரகன் வந்து சுக்கிரன் சொல்லுவாங்க. சுக்கிரன் வந்து 8ல் மறைகிறாரு, ராகுவோட சேர்றாரு. சந்திர அதிக ஒளியில் சுபத்துவமாக இருக்குது சுக்கிரனும் புதனும். ஸோ நீங்கள் வந்து அந்நிய மனைவி தான் இருக்கும். அந்நியத்தை தான் பொண்ணு தருவீங்க, அந்நிய மனைவி. ஸோ திருமணம் வந்து அந்நிய மனைவி தான் கட்டுவீங்க. ஸோ அந்நிய தேசம், வெளியூரில் தான் பொண்ணு கிடைக்கும். வெளியூர் தான் பொண்ணு கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ திருமணம் வந்து 31 வயசில் நடக்கும். ஸோ உங்கள் மனைவியோட கேரக்டர் வந்து ரொம்ப டாமினேட்டாக இருப்பாங்க. ஸோ 7ல் சூரியன் உட்காந்துருக்கனால ரொம்ப டாமினேட்டாக இருப்பாங்க. அந்நிய மனைவி தான் உங்களுக்கு. அப்புறம் 2049 குரு தசை. குரு வந்து 5ஆம் இடத்துல உட்கார்றாரு. 5ஆம் இடத்துல உட்காந்து 5ஆம் அதிபதியான செவ்வாயோட தொடர்பு கொள்கிறாரு. 5ஆம் இடத்துல உட்காந்து லக்னாதிபதி 5ஆம் இடத்துல உட்காந்து 5ஆம் அதிபதியான செவ்வாயோட தொடர்பு கொள்கிறாரு. ஸோ இது வந்து ரொம்ப யோகமான அமைப்பு. ஸோ குருவோட 7ஆம் பார்வை 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் விழுது. ஸோ குரு தசையில் நீங்கள் நல்லா சம்பாதிப்பீங்க. லக்ன அதிபதி வந்து குரு பகவான் வந்து 6 டிகிரி, சனி வந்து 20 டிகிரி. ஸோ குருக்கும் சனிக்கும் 14 டிகிரி டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு இணைவு இல்லை. ஸோ உங்களுக்கு குரு தசை ரொம்ப நல்லாயிருக்கும்.
லக்னாதிபதி குரு பகவான் வந்து 5ஆம் இடத்துலேருந்து 5ஆம் அதிபதி தொடர்பு கொள்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் குருவோட 7ஆம் பார்வை வந்து லாபஸ்தானத்து மேலே விடுது. பாக்கியஸ்தானத்தையும் பார்க்குறாரு, லக்னத்தையும் பார்க்குறாரு. ஸோ நீங்கள் குரு தசையில் நீங்கள் நல்லா சம்பாதிப்பீங்க. குரு தசையில் செவ்வாய் சார்ந்த தொழிலை நீங்கள் நல்லா சம்பாதிப்பீங்க. ஸோ லக்ன அதிபதியான குரு தசை வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். குரு தசை வந்து 2049 ஆரம்பிக்குது, 2065 முடியுது. ஸோ உங்களுக்கு குரு தசையில் நீங்கள் நல்லா சம்பாதிப்பீங்க. லாபஸ்தானத்தில் பார்க்குறனால நீங்கள் குரு தசையில் நல்லா சம்பாதிப்பீங்க. நவாம்சத்தில் வந்து குரு வந்து ரிஷப ராசியில் உட்காருது. ஸோ இது நல்ல அமைப்பு. ஸோ நீங்கள் குரு தசையில் நீங்கள் நல்லா சம்பாதிப்பீங்க. நல்ல லட்சங்களை பார்ப்பீங்க. லட்சங்களை சம்பாதிப்பீங்க. குரு தசையிலையும் நீங்கள் லட்சங்களை சம்பாதிப்பீங்க. ஸோ உங்களுக்கு குரு தசையும் ரொம்ப ரொம்ப யோகமான தசை. உங்களுக்கு குரு தசையும் ரொம்ப ரொம்ப யோகமான தசை. 1, 5, 9 தொடர்பு கொள்வது. ஸோ குரு தசை ஒரு யோகமான தசை. குரு வந்து லக்னம், பூர்வ புண்ணியஸ்தானம், 5ஆம் இடம், 9ஆம் இடம்னா பாக்கியஸ்தானத்தை தொடர்பு கொள்கிறதுனால இந்த குரு தசையும் ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. குரு தசை நல்ல தசை. ஸோ அதுக்கப்புறம் 2065 குரு தசை 2065 குரு தசை முடிஞ்சோடனே சனி தசை வருது. ஸோ சனி தசை வந்து ஓரளவு நல்லாயிருக்கும். ஏன்னா சனி வந்து 5ஆம் இடத்துல உட்காந்து நீச்சமாகி குருவோட ஓரளவு சேர்ந்துருக்கு. ஸோ சனி ஓரளவு சுபத்துவம். உங்கள் ஜாதகத்தில் வந்து சனி வந்து ஓரளவு தான் சுபத்துவம். சனி ஓரளவு சுபத்துவம். குரு வந்து 14 டிகிரி டிஃப்ரென்ஸ் இருக்குது. குருவும் சனியும் 14 டிகிரி டிஃப்ரென்ஸில் இருக்குது. ஸோ சனி வந்து ஓரளவு சுபத்துவமாக இருக்கார். ஸோ சனி ஓரளவு சுபத்துவம். அம்சத்தில் வந்து சனி வந்து துலாம் ராசியில் இருக்கார். சுப வர்க்க வீட்டில் உட்காந்துருக்காரு சனி பகவான். ஸோ சனி சுபத்துவமாக இருக்கார் ஓரளவு. ஸோ சனி தசை வந்து ஓரளவு நல்லாயிருக்கும். ஸோ லக்னம் அவயோக தசை சனி தசை வந்து ஓரளவு சுபத்துவமாக இருக்குது. நீச்சமாகி குருவோட சேர்ந்து ஓரளவு சுபத்துவமாக இருக்குது. 14 டிகிரி டிஃப்ரென்ஸ் சேர்ந்து சனி வந்து ஓரளவு சுபத்துவமாக இருக்குது. சனி வந்து நவாம்சத்தில் வந்து துலாம் ராசியில் உட்காந்துருக்கு. துலாம் ராசியில் உட்காந்து சனி வந்து ஓரளவு சுபத்துவமாக இருக்குது. சனி தசையும் ஓரளவு நல்லாயிருக்கும். அந்த ஜாதகம் வந்து ரொம்ப யோகமான ஜாதகம். இந்த ஜாதகம் ரொம்ப ரொம்ப யோகமான ஜாதகம். செவ்வாய் தசை, ராகு தசை மிக மிக யோகமான திசை. எதிர்காலம் நன்றாக இருக்கும். வாழ்த்துக்கள்.